ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பூசணிக்காய் வச்சு எப்படி சாம்பார் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருக்கு நான் சக்கரை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதாவது மஞ்சள் கலரில் இருக்கும்ல அந்த பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 கிலோ காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் மேலே இந்த மாதிரி சீடும் ஸ்கின்னும் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். வாங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி அருகாமனையில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த காய் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அருகாமனை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் நான் அருகாமனை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் மேலே அந்த சீடோடு சேர்ந்து ஸ்கின்னு மாதிரி ஒன்று இருக்கும். சின்ன சின்னதாக நாராக இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா சாம்பார் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தோலை சீவும் போது ரொம்ப அழுத்தி சீவ வேண்டாம். ஓரளவுக்கு க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நாட்டு பூசணிக்காய் கிடச்சிது. இது போட்டோன்னா சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். பூசணிக்காயிலேயே 2 வகை இருக்குது. க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும். இதை சக்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பொரியல் கூட பண்ணலாம். நம்ம இன்றைக்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். கடையில் எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனேயே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு எப்போயுமே சின்ன வெங்காயம் போடுங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டோன்னா கேஸ்ட்ரிக் வரும். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக ஒரு 3 பழம் சேர்த்துருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதுங்க. சாம்பாருக்கு ரொம்ப மசிய தேவையில்லை, லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி மசிகிறதுக்காக ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அதாவது நான் ரொம்ப எல்லாம் வதக்க மாட்டேன். தக்காளியை ஓரளவுக்கு வதக்கினதாங்க அதோட டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் ரொம்ப குட்டியாக நறுக்கிடக்கூடாது. ஏன்னா சாம்பாரில் கொதிக்க விட்டு இறக்கும் போது கரைஞ்சிடும். நான் இன்றைக்கி நாட்டு பூசணிக்காய் எடுத்துருக்கிறதுனால கரையாத வருங்க. நீங்கள் ஹைப்ரிட் பூசணிக்காயெலாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமே கரைஞ்சிரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே காய் கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் காய் கொஞ்சம் பெரிய சைஸாகவே நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். குழம்பு பொடி இருந்ததுனாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் சாம்பாருக்கு தனியாக குழம்புக்கு தனியாலாம் பொடி சேர்க்க மாட்டேங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் அரைச்சிருக்கிற பொடி. இப்போ பருப்பு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கொலைய வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பருப்பு வேக வச்சதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பரட்டி வச்சுருக்கிறோம்ல மசாலாவோட சேர்த்து பூசணிக்காய், அது கூட பருப்பு சேர்த்து குக்கரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அது இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். சாம்பார் எப்போயுமே நல்லா கொதித்து வந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதித்து வந்திருக்கு. ஓரத்துலலாம் நல்லா நுரைச்சி வந்திருக்குல்ல, இது எல்லாத்தையும் எடுத்து கிளறி விடுங்க. இதெல்லாம் கிளறி விட்டால் தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்போ தான் சாம்பார் கொதித்து மசாலாவும் ஒன்றா கலந்து வரும். இல்லைனா மசாலாலாம் ஓரத்தில் படிஞ்சு நின்றுடும். அது சாம்பாருக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி மசாலாலாம் எடுத்து அந்த நுரைச்சி வரும்போது பரட்டி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். இதோட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக புளியும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். இந்த டேஸ்ட்டான பூசணிக்காய் சாம்பாரை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.